அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு உதயா. இந்த தாவேக அமைச்சர்கள் சில பேர் விஜய் அண்ணனை எந்த நேரமும் குசிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் எப்படி, இன்றைய சிஎம்மா நாளைய பிஎம்மா. ஓகே, நல்லபடியாக வரட்டும், சந்தோஷம் தானே. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அண்ணன் போகிறாரு, பிரதமராக இருக்கட்டுமே, வேணான்னு சொல்லையே. அதையும் தாண்டி என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அண்ணனுடைய நண்பர் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்காப்புல அண்ணன் ஸ்ரீநாத், அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெல்லியே அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சான். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? அவர் நடிகராக இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் ஒரு பான் இண்டியா நடிகர், எல்லாருக்கும் தெரியும். விஜய்னா இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கு மோக்கொண்டு சொல்லுதில்ல, சொல்லுங்கள். நடிகராக இருக்கையிலே தெரியும். இப்போ அரசியல் தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல்வர், அவர் அடிக்கடி டெல்லி போக தான் வேணாம். அப்போம்போது ரசிகர்கள் பார்க்க தான் செய்வாங்க. நிறைய அரசியல் தலைவர்களையும் பார்க்க தான் வேணாம். நிறைய மாநிலங்களுடைய முதலமைச்சர்களையும் பார்க்க தான் வேணாம். அதுக்காக டெல்லியே கட்டுப்பாடுகள் வந்துருச்சுன்னு சொன்னால் எப்படி, சொல்லுங்கள். ஒரு அளவுக்கு தான் நீங்களும் குசிப்படுத்தணும். அதுக்குன்னு விஜய் அண்ணன் இதையும் கேட்டுக்கிட்டு இருப்பாரா? பரவாயில்லையே, நம்மளை எல்லா அமைச்சர்களும் நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்கண்ணா. அண்ணா விஜய் அண்ணா அவர்களே, இதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுடைய வேலை தமிழ்நாட்டில் என்னவோ அதை நீங்கள் சரியாக பண்ணுங்கள், அது போதும். உங்களுக்கு தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கா, பிரதமர் ஆகணும்னு, அது நடக்கும். இப்போ நீங்கள் முதல்வர் ஆகணும்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சி பார்த்தீங்களா? இல்லை, முதல்வராக ஆகிட்டீங்க, மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் அப்படியே அமைச்சர்கள்லாம் அங்கங்கே போய் வேலையை பார்க்க சொல்லுங்கள். இல்லாட்டினா அவங்க அடுக்கில் உங்களை இந்த நீங்கள் தானே சொல்லுவீங்க, உசுப்பேத்துறாள்கிட்ட உம்முன் இருக்கணும், கடுப்பேத்துறாள்கிட்ட கம்முன் இருக்கணும்னு. அதே மாதிரி உங்களை உசுப்பேற்றினாலும் உம்முன் இருந்துருங்க, கடுப்பேற்றினாலும் கம்முன் இருந்துட்டு பேசாமல் போயிருங்க. அவங்கள போய் அந்தந்த துறையில் உள்ள வேலைகளை சரியாக பார்க்க சொல்லுங்கள், அந்தந்த தொகுதிகளை சரியாக பார்க்க சொல்லுங்கள். அப்போ போதும். அப்போ தான் உங்களை மக்களும் இன்னும் கொஞ்சம் ஆதரிப்பாங்க. இல்லாட்டினா வச்சுக்கிறோங்க, மக்கள் உங்களை ஆதரிக்கவே மாட்டாங்க. உங்கள் கொஞ்ச நாளாகவே உங்கள் அமைச்சரவையில் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் பாட்டு பாடுறதும் என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லுங்கள். தமிழக மக்களுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் சொல்லுங்கள். இந்த விவசாய கடனை தள்ளுபடி சொல்லி விவசாயிகள் போராடுறாங்க, அவங்களுக்கு என்ன நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம், அந்த விஷயத்த பாருங்கள். அதெல்லாம் விட்டுப்பட்டு இப்போ கார் வாங்கி கொடுக்குறோம்னு போயிருக்கீங்க, சரி. அதோடு சேர்த்து உங்கள் எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி அதே போல் தமிழக மக்களுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்னென்ன பண்ணுமோ அதையும் நீங்கள் சேர்த்து பண்ணால் இன்னும் தமிழக மக்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதே போல் தமிழ்நாடும் இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட பேசி என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு இங்கே வேலைகள் அதிகமாக கிடைக்கும். அப்படி இருக்கையில் நீங்கள் வேணால் இப்போ டெல்லி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல உங்கள் அமைச்சர்கள்லாம், அப்போம்போது வேணால் சொல்லுங்கள், ஒருவேளை டெல்லி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு. நன்றி, வணக்கம்.